அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 2ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, வெற்றி நிச்சயம் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நான் முதல்வன் திட்டத்தை துவங்கி 3 ஆண்டுகள் நிறைவானதை கொண்டாடுற விதமாக ஃபங்க்ஷன் வச்சாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் தான் இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். வெற்றி நிச்சயம் திட்டம் தொடங்கப்பட்ட டேட் கேட்டாங்க அப்படின்னா ஜூலை 1, 2025 சென்னையில் தொடங்கி வச்சார். ஓகேங்களா? இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறன் பயிற்சி அளிப்பதற்கான பிரத்யேக திட்டமாக இது தொடங்கப்பட இருக்குது. இந்த திறன் பயிற்சி பெறுவதற்கான கட்டணத்தை அரசே செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக 75,000 மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு. மாற்றுத்திறனாளிகள், ஏழை மாணவர்கள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பயிற்சி வழங்க இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த வினா, இரண்டாவது வினா, எத்தனை கோடி மதிப்பீட்டில் பரமக்குடி டு ராமநாதபுரம் 4 வழிச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? பரமக்குடி டு ராமநாதபுரம் அந்த தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல, தேசிய நெடுஞ்சாலை 87 அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை 4 வழிச்சாலையாக மாற்ற போகிறாங்க. அதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1853 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. 1853 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்துக்கு 1.07 லட்சம் கோடி ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது தேசிய விளையாட்டுக் கொள்கை 2025க்கும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா 3, ஐஎன்எஸ் தமால் போர்க்கப்பல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? ஐஎன்எஸ் தமால் போர்க்கப்பல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர், ரஷ்யாவில் உருவாக்குனது. ரஷ்யாவில் இது உருவாக்கியிருக்காங்க. 125 மீட்டர் நீளம், 3900 டன் எடை. ஓகேங்களா? ஸோ உருவாக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய கடற்படையில் இது இணைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஜூலை 1, 2025 இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 4 போர்க்கப்பல்கள் தயாரிக்கிற ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. 2 ரஷ்யாவிலையும் 2 இந்தியாவிலையும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா துஷில், தல்வார், தேக் அப்படிங்கிற கப்பல்கள்லாம் உருவாயிருச்சு. அதை கடற்படையில் இணைச்சாச்சு. இது 4வது கப்பல். 4, தேசிய மருத்துவர்கள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? தேசிய மருத்துவர்கள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஜூலை 1 அனுசரிக்கப்படுது. ஜூலை 1 அனுசரிக்கப்படுது. 5வது வினா, சக்தி கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாடு இடையே நடைபெற்றது? சக்தி கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாடு இடையே நடைபெற்றது அப்படின்னா ஃப்ரான்ஸுக்கும் நமக்கு தான் அந்த கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. ஜூன் 18 தொடங்கி ஜூலை 1 வரைக்கும் நடந்துச்சு. நேற்று வரைக்கும் நடந்துச்சு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு சிக்கல்களை சமாளிக்க கூட்டு செயல்பாட்டு தயார் நிலையை அதிகரிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மையப்படுத்துகிறாங்க. இந்த ஃப்ரான்ஸுக்கு நமக்கும் 3 விதமாக கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது நடக்கும். ஒன்று கருடா விமானப்படை சார்ந்தது, வருணா பயிற்சி கடற்படை சார்ந்தது, சக்தி பயிற்சி இராணுவம் சார்ந்தது. இது 3மே ஃப்ரான்ஸோட தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்த வினா பாருங்கள். 6வது வினா, ரயில்வேயின் அனைத்து சேவைகளையும் ஒருங்கிணைக்க அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள செயலி எது? ரயில்வேயின் அனைத்து சேவைகளையும் ஒருங்கிணைக்க அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள செயலி அப்படின்னா ரயில் 1 அப்படிங்கிற செயலி தான். ரயில் 1 அப்படிங்கிற செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பயணச்சீட்டு முன்பதிவு மற்றும் அவசரகால உதவிகள், உணவு போன்றவையெல்லாம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே இதில் கிடைக்கிற மாதிரி இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த தட்கல்லாம் சீட் புக் பண்ணுவோம்ல, அதுக்காக. ஸோ இந்த தகவலை வெளியிட்டவர் யாருன்னா ரயில்வே துறை அமைச்சராக இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டிருக்காரு. இந்த ஆப்பையும் லான்ச் பண்ணியிருக்காரு. ஆசிய யூத் டேபிள் டென்னிஸ் பெண்கள் பிரிவில் சாம்பியனான முதல் இந்தியர் யார்? ஆசிய யூத் டேபிள் டென்னிஸ் பெண்கள் பிரிவில் சாம்பியனான முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யான்ஷி. ஓகேங்களா? திவ்யான்ஷி அப்படின்னு சொல்கிறவங்க தான் முதல் முறையாக 1989 இந்த போட்டிகளில் இந்தியா பங்கேற்குது. ஆனால் இப்போ தான் முதல் முறையாக பெண்கள் பிரிவில் திவ்யான்ஷி அப்படிங்கிறவங்க சாம்பியன் ஆகியிருக்காங்க.
ஸோ இதோட இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.